சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே லாரி ஏற்றி கொல்ல முயன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குப்பை கொட்டுவதில் இரு வீட்டாருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை கொலை முயற்சி வரை சென்றது ஏன்? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மகேந்திரன், அனிதா தம்பதியர். இவர்களின் வீட்டின் அருகே பூபதி என்பவர் வசித்து வருகிறார். வீட்டிற்கு வெளியே வாகனங்களை நிறுத்துவது, குப்பை கொட்டுவது தொடர்பாக மகேந்திரன் மற்றும் பூபதி குடும்பத்தாருக்கு இடையே ஏற்கனவே தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் அனிதா நேற்று காலையில் பூபதி வீட்டிற்கு அருகே குப்பையை கொட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு வீட்டாருக்கும் இடையே மீண்டும் நேற்று காலையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பூபதிக்கு ஆதரவாக அவரது நண்பர் பாலமுருகன் தனது லாரியை எடுத்து அந்த தெருவிற்கு வந்துள்ளார். வேகமாக லாரியை ஓட்டி வந்த பாலமுருகன் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மகேந்திரனின் கார் மீது மோதி அதை சேதப்படுத்தி இருக்கிறார். அப்போது அதே தெருவைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 7 பேர் லாரியை தடுக்க முயன்றிருக்கிறார்கள். ஆனால் ஓட்டுநர் பாலமுருகன் வண்டியை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டி வந்த நிலையில் அனைவரும் சிதறி அடித்துக் கொண்டு ஐயோ அம்மா என ஓடி இருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் அனிதா மற்றும் பூபதியின் உறவினரான செல்வி ஆகியோர் காயம் ஏற்பட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடனே கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஆத்தூர் ஊரக போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிந்து விசாரணையும் நடத்தினர். மேலும் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநர் பாலமுருகனையும் தேடி வருகின்றனர்.